என்னோட பேர் அபிராமி, ஃபவுண்டர் ஆஃப் ஏசன்ஸ் டிசைன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த கான்செப்ட் என்னன்னா யூஎஸ் இன்டர்வியர் புதியோட கான்செப்ட். இது வந்து ஏஜ் 18 to 25 இருக்கிற அடல்ட்ஸ்க்கான கான்செப்ட்ல நம்ம ஒரு பிரிண்ட் டிசைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் டிசைன் அதுல அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அனாலிசிஸ், இது சேல் ஆகுமா, அவங்களுக்கு போய் ரீச் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தேடும்போது நம்மளுக்கு அவங்க அந்த கேட்டகரி இருக்கிறவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, டாமினன்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ்க்கு கொண்டு வர மாதிரியான கான்செப்டை நான் இப்போ டிசைனருக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 4 வேர்ட்ஸ் நம்ம இதில் எடுக்க ட்ரை பண்ணா இந்த கான்ஃபிடென்ஸையும் டாமினன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் மோடு, அன்ஸ்டாப்பபிள்னு தெரியுது. இப்போ பவர் மோடுங்கிறது எனக்கு அவ்வளோவா அட்டாச் ஆகலை. அன்ஸ்டாப்பபிள்ங்கிறது யங்ஸ்டர்ஸ் வந்து எனி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு அன்ஸ்டாப்பபிள்ங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து நல்லாவே அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு டச்சில் இருக்கும். ஸோ அதனால அன்ஸ்டாப்பபிள்ங்கிற வேர்டு நான் எழுதிட்டேன். இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க நம்மளுக்குமே இந்த பிரிண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரீடபிளாகவும் இருக்கும். அண்ட் வந்து அவங்க கஸ்டமர் சைடு கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க வியர் பண்ண. ஸோ அது வந்து ஈஸியாக அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆகுன்றதுனால அந்த வேர்ட் நம்ம சூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த டைப்போகிராஃபியை போல்டாக நம்ம எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக டைப்போகிராஃபி எந்த மாதிரி கொடுக்கலாங்கிறது நம்ம சாட்ஜிபிடியில் அனலைஸ் பண்ணும்போது அது வந்து அத்லெட் போல்ட் டைப் ஃபேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ணுச்சு. அதில் பார்த்தா ஆண்டோன் ஃபாண்ட்டுங்கிறது நல்ல போல்டாக இருந்தது. ஸோ நம்ம மோனோக்ராமா சிம்பிளாக செஸ்டிங்கில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் போல்ட் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு 10 feet இருக்கிற பீப்புளுக்குமே அது வந்து விசிபிளாக இருக்குது. அது வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தா நம்ம மோனோகிராஃப் காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கட் ஆகும். அண்ட் வந்து என்ன சொல்றது, பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிச் ஃபீல் இருக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். போல்ட்னஸ்ன்றது அதுவே டெவலப் பண்ணிடும். அடுத்தது வந்து இதுல கலர் வந்து நம்மளுக்கு மோனோகிராம்ன்ட்டு ஃபர்ஸ்டே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனோகிராம்னா பிளாக் கலரா இருந்தா நம்ம ஒயிட்ல வைப்போம், இல்லை லைட் கலர் வேற ஏதாவது வைப்போம். இல்லை ஒயிட் பேஸ்ட் இண்டியா இருந்ததுன்னா நம்ம பிளாக் அந்த மாதிரி டார்க்ஸ்ல போகும். ஸோ நான் இப்போ அதில் வந்து பிளாக் ஹுட்டிக்கு ஒரு ஒயிட் கலர் பிரிண்ட் வர மாதிரியான கான்செப்ட்ல நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ கடைசியில் நான் இந்த ஃப்ராண்டோட டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணி அலைன் பண்ணிட்டு ஒரு மோக்கப்ல நான் வச்சு பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு விசிபிளாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குங்கிறதுனால அந்த அன்ஸ்டாப்பபிள்ங்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் வந்து கிடைச்சிச்சு. அதாவது இந்த 3 லைன்ஸு அதில் வந்து ஒரு லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக முன்னோக்கி போகிற மாதிரி, அது வந்து என்லெஸ்ஸாக அது போயிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும்போது எனிவே வந்து அது அன்ஸ்டாப்பபிள். ஸோ அந்த கான்செப்ட்ல இந்த பிரிண்டோட டிசைன் செஸ்டின்ஸ்ல வர மாதிரி நான் வச்சிருக்கேன். அண்ட் வந்து பேக் சைட் பிரிண்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுல அந்த ரெக்டாங்குலர் மார்க் வந்து ஹையர் சைடு மேலையும் வந்து இன்க்ரீஸ் ஆக போற மாதிரி, பாட்டம் சைடும் இன்க்ரீஸ் ஆக போற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே ஃபோர் சைட் ஆஃப் த 4 சைட்லையுமே அது வந்து அன்ஸ்டாப்பபிள்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த டிசைனை நான் கொண்டு வந்தேன். ஸோ இது கண்டிப்பா வந்து ஜென்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். நம்ம